ஓகே. ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டா லைம்ல வந்து கோட் வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படிதானே? ஸோ என்ன நமக்கு அதுல லைம் டாபிக் பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் ஆஃப் லைம் இருக்கு. அண்ட் தென் லைம் லைஃப் சைக்கிள் பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட்ஸ். அதுக்கு முன்னாடி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைம் இருக்கு. அண்ட் தென் இன்கிரீடியன்ட்ஸ் லைம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைம். ஓகே. ஸோ இந்த 5 டாபிக் இருக்கு. இதோட உங்களுக்கு லைம் கம்ப்ளீட் ஆகும். சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். லாஸ்ட் கிளாஸ்ல கிளாசரி ஐட்டம்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அதான் நம்ம லாஸ்ட். ஆமா, டெர்மினாலஜிஸ் மட்டும் தான் பார்த்திருப்போம். அது போக லைன்ல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்திருப்போம் ஃபுல்லா. யா ஓகே. அது பாத்துக்கோங்க. இது பாக்குறதுக்கு முன்னாடி இது முடிச்சதுக்கு அப்புறமா நோட் கடைசி அது வரைக்கும் நம்ம கொடுத்தீங்க ஹைட்ராலிசிட்டி வரைக்கும். கேக்கல. ஹைட்ராலிசிட்டி வரைக்கும் தான். எஸ் மேம். ஓகே ஃபைன். ஓகே. சோ அதுக்கு அடுத்து இந்த டாபிக்ஸ்லாம் தான் இருக்கு. ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் லைம். ஸோ மேனுஃபேக்சரிங் ஆஃப் லைம்ல மொத்தம் 3 ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா கால்சினேஷன். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் ஸ்லேக்கிங். அண்ட் தென் தேர்ட் ஒன் கார்பனேஷன். ஓகே, ஒரு ஈக்குவேஷன் வச்சு லாஸ்டா பார்த்துருப்போம். அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கால்சினேஷன். கால்சினேஷன் ஆர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் குயிக்லைம். ஓகே, ஸோ குயிக்லைம் ஃபார்ம் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஸோ குயிக்லைம்ங்கிறது நமக்கு என்னது அன்ஸ்லேக்டு லைம் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் செகண்ட் ஸ்டேஜ் தானே ஸ்லேக்கிங். ஸ்லேக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு லைம் லைக் அப்போ கால்சியம் கார்பனேட் இருக்கும் நமக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு CaO-ஆவும் CO2-ஆவும் பிரியும். ஓகேங்களா, அந்த CaO-ங்கிறது தான் குயிக்லைம். ஸோ குயிக்லைம் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லை, அதை தான் வந்து கால்சினேஷன் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் குயிக்லைம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லேக்கிங். ஸோ ஸ்லேக்கிங் ஆர் ஹைட்ரேஷன் ஆஃப் லைம் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஹைட்ரேஷன்னாலே என்னது உங்களுக்கு சிமெண்ட் கூட வாட்டர் மிக்ஸ் பண்றது. அதே மாதிரி ஹைட்ரேஷன் ஆஃப் லைம் அப்படின்னா லைம் கூட வாட்டர் மிக்ஸ் பண்றோம். ஸோ சிமெண்ட் கூட வாட்டர் எவ்வளவு மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தோம் ஹைட்ரேஷன் ப்ராசஸ்க்கு 23%. ஓகே, ஸோ லைமுக்கு அதே மாதிரி எவ்வளவு வாட்டர் தேவைப்படும்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி 32%. ஓகேங்களா, ஸோ 32% வாட்டர் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஓவராலா வந்து இந்த ஸ்லேக்கிங் ப்ராசஸ்க்கு லைமுக்கு 32% வாட்டர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த ஸ்லேக்கிங் நடந்ததுக்கு அப்புறமாட்டு குயிக் லைன் வந்து நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ரேட்டட் லைம். ஏன்னா நமக்கு வந்து குயிக் லைன் கூட தான் வாட்டர் ஆட் ஆகி நமக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் லைம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கு அதர் நேம்ஸ்லாம் நான் சொல்றேன். அண்ட் தென் தேர்ட் ஒன் கார்பனேஷன், விச் மீன்ஸ் என்னது அகெயின் அது கூட உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகி திரும்ப வந்து உங்களுக்கு லைம் ஸ்டோனா ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து உங்களுக்கு லைம்ல நடக்கக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லைம் லைஃப் சைக்கிள். ஸோ அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஸோ லைம் லைஃப் சைக்கிள்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆக்சுவலா நம்ம வந்து பார்த்த ஓவரால் அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் தான் லைம் லைஃப் சைக்கிள் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு லைம் ஸ்டோன் இருக்கு, விச் மீன்ஸ் கால்சியம் கார்பனேட். அது வந்து கால்சினேஷன் ப்ராசஸ் நடந்து CaO-ஆவும் CO2-ஆவும் பிரியுது. ஸோ இது நமக்கு கிடைக்கக்கூடியது குயிக் லைம். ஸோ இது கூட நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்றப்போ நமக்கு என்ன ஆகுது, அது ஸ்லேக்டு லைம் ஆர் ஹைட்ராலிக் லைமா மாறுது, விச் மீன்ஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு. அது கூட அகைன் வந்து உங்களுக்கு CO2 ஆட் ஆகி CaCO3 தனியாகவும் H2O தனியாகவும் பிரியுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஓவரால் லைம் லைஃப் சைக்கிள். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல இதுதான் பார்த்துருப்போம். இது வந்து இன் டேர்ம் ஆஃப் உங்களுக்கு ஈக்குவேஷன் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த லைம் ஸ்டோன் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைம் ஸ்டோன் வந்து ரெண்டா பிரியும். ஸோ ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எழுதுறேன், பியூர் லைம் ஸ்டோன் அண்ட் தென் impure limestone. ஓகே, ஸோ பியூர் லைம்ஸ்டோன்ங்கிறது என்னது CaCO3 வந்து கால்சினேஷன் நடந்து CaO-ஆவும் CO2-ஆவும் பிரிஞ்சு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபேட் லைம். குயிக் லைம் வந்து ஃபேட் லைமா இருக்கும், விச் மீன்ஸ் ரிச் லைமா இருக்கும், லைம் கண்டென்ட் அதிகமா இருக்கும். இதே இம்பியூர் லைம்ஸ்டோன்ல கிடைக்கக்கூடிய அந்த இது வந்து நமக்கு ஹைட்ராலிக் லைமா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ எதெல்லாம் நமக்கு பியூர் லைம்ஸ்டோனுக்குள்ள வரும், எதெல்லாம் இம்பியூர் லைம்ஸ்டோனுக்குள்ள வரணும்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா ஃபேட் லைம், பியூர் லைம், எல்லாமே அனதர் நேம்ஸ் தான். ஓகேங்களா, ரிச் லைம்,
high calcium lime, whitewashing lime, common lime, or non-hydraulic lime. Okay, so இது எல்லாமே another names for pure limestone. And then impure lime அப்படின்னா அதுல இருந்து நமக்கு water lime or hydraulic lime. Okay, so impure limestone வந்து கிடைக்கக்கூடியது இதுதான் சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ புவர் லைம்லாம் இருக்கு. ஸோ அது வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லைம்ல நம்ம பார்ப்போம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பியூர் லைம்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் வாட்டர்ல செட் ஆகாது. ஓகேங்களா? இம்பியூர் லைம்ஸ்டோன் வந்து வாட்டர்ல செட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ வந்து பியூர் லைம்ஸ்டோன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைம் கண்டென்ட் அரௌண்ட் 95% இருக்கும். ஓகே, இம்பியூர்ல அரௌண்ட் 30% கிட்ட உங்களுக்கு என்னதான் இருக்கும், கிளே பார்ட்டிகல்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் 70% தான் லைம் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இம்பியூர் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப். ஆமா, ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. குயிக் லைம் எது போகும்போது அது பியூர் லைம் தானே மேம்? குயிக் லைம் பியூர் லைம் தான். ஓகே. ஹைட்ராலிக் லைம் வந்து இம்பியூர் லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் லைம் பார்ப்போம். ஸோ அதுல வந்து இதே இதுதான் கொஞ்சம் டீடைலா நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. 1 minute. மேனுஃபேக்சரிங் ஆஃப் லைம்னு போட்டுட்டு இந்த 3 ஸ்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் போட்டுக்கோங்க, நான் அதுக்கான பாயிண்ட் சொல்றேன். மேனுஃபேக்சரிங் ஆஃப் லைம் போட்டு ஃபர்ஸ்ட் கால்சினேஷன் ஆர் ஃபார்மேஷன் ஆஃப் குயிக் லைம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், quick lime is also known as calcination இல்லையா மேம்? ஆமா. அந்த ப்ராசஸ்ங்கிறது அந்த ஈக்குவேஷன் தான். அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ அதுல குயிக் லைம்க்கான அனதர் நேம் மட்டும் நான் சொல்றேன். CaCO3 gives CaO plus CO2 அந்த ஈக்குவேஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு quick lime is also known as burnt lime, unslaked lime, pebble lime, calcia. CALCIA. Next, slaking process or hydration of lime நோட் பண்ணிக்கோங்க. அதுல பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 32% of water required for hydration or slaking process Next point, after slaking quick lime is also known as hydrated lime, caustic lime. Ma'am, caustic lime. ஸ்பெல் பண்ணுங்க. CAUSTIC. caustic lime. builder's lime, slaked lime, pickling lime. Pickling ஆமா? Yeah, pickling. PICKLING. pickling lime. And then third stage carbonation heading மட்டும் போட்டுக்கோங்க. Next இந்த லைம் லைஃப் சைக்கிள் நோட் பண்ணிக்கோங்க அப்படியே. ஸோ CaCO3ங்கிறது கால்சியம் கார்பனேட். இது வந்து கால்சினைசிங் நடக்குது. இப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது குயிக் லைம்.
இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. மேம் இதோட டெம்பரேச்சர்ல கேட்க மாட்டாங்களா மேம் ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது? இல்ல, சிமெண்ட்டுக்கு தான் நமக்கு மோஸ்ட்லி கேட்பாங்க. 1300 to 1500 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம். ஓகே மேம். காப்பி பண்ணிட்டு சொல்லுங்க. காப்பி மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே லைம்ஸ்டோன் போட்டு ரெண்டா டிவைட் பண்ணிக்கோங்க. பியூர் லைம்ஸ்டோன், இம்பியூர் லைம்ஸ்டோன். பியூர் லைம்ஸ்டோன் வந்து எதெல்லாம் சொல்லுவோம்ட்டு, அண்ட் தென் இம்பியூர் லைம்ஸ்டோன். அதுக்கடுத்து உள்ள 2 பாயிண்ட் நான் சொல்றேன். மேம் லாஸ்ட்ல கார்பனேஷன்ல கடைசியா கிடைக்கிற CaCO3 அந்த இதுதான் கார்பனேஷன். ஆமா, அதுதான் நமக்கு ஆக்சுவலா வந்து குயிக் லைம் ஸ்லேக்டு லைம் கூட அகைன் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஆட் ஆகி உங்களுக்கு அகைன் லைம்ஸ்டோன் வந்து ஃபார்ம் ஆகும். அது ஓகே. அப்படி பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் மேம் இருக்கும் அதுல? சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. நமக்கு அகைன் பேக் டு ஃபார்ம் நமக்கு வந்து என்னது, அதாவது குயிக் லைம் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, குயிக் லைம் நம்ம எடுத்து குயிக் லைமா யூஸ் பண்ணாம அதை அப்படியே நம்ம வந்து அட்மாஸ்பரிக் சர்ஃபேஸ்ல நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அகைன் உங்களுக்கு அது வந்து லைம்ஸ்டோனா ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. விச் மீன்ஸ் லிக்விடா இருக்கிறத நம்ம அப்படியே விட்டா அது கட்டியா திரும்ப ஃபார்ம் ஆயிரும்ல, அதுதான். இல்ல மேம், நான் கேக்குறது என்ன, இப்போ ஆல்ரெடி கால்சியம் கார்பனேட் இருக்குல்ல மேம், பர்ன் பண்ணி குயிக் லைமா கிடைக்குது மேம். அப்போ டைரக்டாவே அது குயிக் லைம்ல யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்க வரோம் மேம். அதையும் அகைன் நம்ம குயிக் லைமா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பயாலஜில எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, இது சாப்பிடுது இது சாப்பிடுன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கும்ல, ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும். அதே மாதிரிதான் இதுவும், அவ்வளவுதான். ஓகே ஃபைன். இதுக்கு என்ன மேம் டைட்டில்? லைம்ஸ்டோனுக்கு கேக்கல. இது டைட்டில் ஏதோ சொன்னீங்களா மேம்? லைம்ஸ்டோன் இல்ல லைம்ஸ்டோன் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ஃப்ளோ சார்ட் மாதிரி டிவைட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகே. நான் ஃபார்முலா எழுதிட்டுமா மேம்? CaCO3. அதை நோட் பண்ணிக்குவோம். அது தேவைன்னு இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தது இல்லை. சரி ஓகே. கேளோட நேம்ஸ் எழுதிட்டு சொல்லுங்க. அந்த ஃபுல் நேம் மட்டும் எழுதணுமா மேம்? டைப்ஸ் ஆஃப் கேக்கல. அந்த மொத்த டைப் எழுதணுமான்னு கேக்குறேன் நேம். ஆமா. ஓகே. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. வாட்டர் லைம், ஹைட்ராலிக் லைம். ஓகே ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைம்லயே இதை தான் பார்ப்போம். பட் 3 இதாட்டு பேஸ் பண்ணி பிரிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பியூர் லைம்ஸ்டோன் கீழே ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. It does not sit under water. It does not sit under water. செட்டா மேம்? Yeah, sit. It does not sit under water. Okay. Next, அதே இது impure limestone கீழே it sits under water. It sits under water. Next, pure limestone killer second point. It contains about 95% of lime. It contains about 95% of lime. Next, impure limestone killer. It contains about 30% of clay matters. It contains about 30% of clay matters. Note பண்ணிட்டீங்களா? Yes ma'am. Okay. So next, classification of lime. So based on அதோட purity வச்சு classify வந்து அதாவது லைமை வந்து 3 டைம்ஸா வந்து classify பண்றாங்க. பார்க்கலாம். என்னதான் பாத்தீங்கன்னா first one fat lime, and then second one hydraulic lime, third one pearl lime. Okay, so one by one பார்க்கலாம். First fat lime. இது எல்லாமே அதுல நமக்கு எவ்வளவு லைம் கண்டென்ட் இருக்கு, எவ்வளவு வந்து இம்பியூரிட்டிஸ் இருக்கு, அதை வச்சுதான் வந்து பிரிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபேட் லைம்க்கு அனதர் நேம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் லைம், பியூர் லைம், ரிச் லைம், ஹை
கால்சியம் லைம். ஓகே, ஸோ இது பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா பியூர் லைம்ஸ்டோன்ல இருந்து கிடைக்கக்கூடியது. அரௌண்ட் இதோட பெர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி வந்து 90 to 95% ஆஃப் CaO கண்டென்ட் வந்து நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஆர்எல்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 10% ஆஃப் கிளே மேட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க. அரௌண்ட் 5 to 10% ஆஃப் கிளே கண்டென்ட் இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு வந்து உடனே வந்து ஸ்லேக் ஆயிரும். ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் லைமோட இதோட வால்யூம்ங்கிறது அரௌண்ட் 2.5 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லேக்கிங் ப்ராசஸ்க்கு அப்புறமாட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த லைம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லேக்கிங் உடனே நடந்துரும். பட் செட் ஆகிறதுங்கிறது ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால நமக்கு நல்ல ஒரு ஹை பிளாஸ்டிசிட்டி கொடுக்கும். பட் நமக்கு இது இந்த லைன் பொறுத்த வரைக்கும் எங்க வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் தேவை அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த லைன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பியூர் ஒயிட் கலர் கொடுக்கும். ஓகேங்களா, ஒரு ஃபினிஷிங் ஒர்க்ஸ்க்கோ இல்ல ஒரு ஆர்கிடெக்சரல் ஒர்க்ஸ்க்கு இல்ல வந்து பிளாஸ்டரிங் பண்றதுக்கு ஒயிட் வாஷ் பண்றதுக்கு அந்த மாதிரி மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபேட் லைன் பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் ஆர் வாட்டர் லைன். ஸோ ஹைட்ராலிக் லைம்க்கு அனதர் நேம் பாத்தீங்கன்னா வாட்டர் லைன். ஓகே, ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி இம்பியூர் ஸ்டோன்ல இருந்து நமக்கு கிடைக்கிறது. பியூர் லைம் ஸ்டோன்ல இருந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. விச் மீன்ஸ் அரௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 to 90% CaO இருக்கும். 10 to 30% கிளே கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டர்ல வந்து ஈஸியா செட் ஆயிரும். டேம்டு கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது என்னன்னா உங்களுக்கு எந்த பிளேஸ்ல வந்து ஒரு ஏர் சர்க்குலேஷன் இல்லையோ அந்த பிளேசஸ்ல வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து இது செட் ஆயிரும். ஓகேங்களா, அந்த ப்ராப்பர்ட்டியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைட்ராலிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கம்பேரிட்டிவ்லி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரீவியஸ் லைமை விட இது வந்து உங்களுக்கு செட்டிங்கும் கம்மியா தான் செட்டிங் வந்து நமக்கு ஸ்லோவா தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால நமக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரென்த் தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். லைக் மேசன்ரி ஒர்க்ஸ்க்குலாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபினிஷிங் ஒர்க்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒயிட் வாஷிங்க்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஹைட்ராலிக் லைம் வந்து மேசன்ரி ஒர்க்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அங்க யூஸ் பண்ணுவோம்ல லைக் ஒயிட் வாஷிங்க்கோ ஃபினிஷிங் ஒர்க்ஸ்க்கோ ஒரு ஆர்கிடெக்சரல் பர்பஸ்க்கோ நம்மள பாக்கிறதுக்கு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ட்டு. ஸோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு ஒயிட்டா இருக்காது. ஓகேங்களா, கிளே கண்டென்ட்லாம் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒயிட்டா இருக்காது, கொஞ்சம் எம்பியூரா இருக்கும். ஸோ தட் நம்ம இதை வந்து ஃபினிஷிங் ஒர்க்ஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஃபினிஷிங் ஒர்க்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா, ஸோ இதுக்கு அனதர் நேம் தான் பாத்தீங்கன்னா வாட்டர் லைம். ஸோ இந்த ஹைட்ராலிக் லைமே வந்து உங்களுக்கு இன்னும் 3 டைப்ஸா வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஸோ என்னெல்லாம் பாத்தீங்கன்னா feebly hydraulic lime, and then moderately hydraulic lime. Next, eminently hydraulic lime சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஸ்லேக்கிங் ப்ராசஸ் கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். பட் அண்டர் வாட்டர்ல செட் ஆயிரும் அண்ட் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் ஓவரால் இது. ஸோ இந்த வந்து 3 டைப்ஸா எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி கிளே கண்டென்ட் வந்து இவ்வளவு இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிளே கண்டென்ட் வச்சு தான் பிரிக்கிறாங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிளே கண்டென்ட் அரௌண்ட் 5 to 10% இருக்கும். அண்ட் தென் ஃபீப்லி மாடரேட்லிங்கிறது கிளே கண்டென்ட் 11 to 20% இருக்கும். அண்ட் தென் எமினன்ட்லிங்கிறது கிளே கண்டென்ட் 21 to 30% இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சுதான் பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஹைட்ராலிக் லைம் ஒரு வாட்டர் லைம் பத்தினது. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் புவர் லைம். ஓகே, ஸோ இதுக்கு அனதர் நேம்ஸ் பாத்தீங்கன்னா எம்பியூர் லைம் ஆர் லீன் லைம்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு இம்பியூர் லைம்ஸ்டோன்ல இருந்து கிடைக்கக்கூடியதுதான். அரௌண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளே கண்டென்ட் வந்து கிரேட்டர் தேன் 30% இருக்கும். ஓகேங்களா, ஸோ கிரேட்டர் தேன் 30% கிளே கண்டென்ட் இருக்கும். அண்ட் தென்
less than 70% லைம் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஸ்லேக் ஆகாது அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஸ்லோவா தான் செட் ஆகும். பைண்டிங் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப புவரா இருக்கும். கலரும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு மட்டி ஒயிட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? பிகாஸ் நமக்கு கிளே கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால மட்டி ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இது வந்து நார்மலா ரொம்ப இன்ஃபீரியர் ஒர்க்ஸ், நம்ம வந்து ரொம்ப அன்இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி லைக் இப்போ ஃபவுண்டேஷன்லாம் போடுறோம்னா ஃபவுண்டேஷனுக்கு சுற்றி பிரிக் ஒர்க் போடுவோம்ல, அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைம் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கான நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைம், அதில் ஃபர்ஸ்ட் fat lime or white lime or pure lime, rich lime, high calcium lime heading போடுக்கோங்க. another names note பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. First point, it is the type of lime. மேம் ஹை கால்சியம் லைனுக்கு அப்புறம் வந்து நம்ம பாயிண்ட் அதுக்கு அடுத்து உள்ள பாயிண்ட் தான். எஸ் மேம். It is the type of lime that is being obtained from relatively pure limestone. Next point, percentage of purity is approximately மேம் பியூரிட்டியா இம்பியூரிட்டியா மேம்? பியூரிட்டி ஓகே. Purity is approximately 90 to 95%. இங்க percentage of purity நம்ம சொல்றது CaO content. ஓகேங்களா? CaO content வந்து approximate 90 to 95% இருக்கும். And clay content is approximately 5 to 10%. Next point, this lime flakes vigorously. Ma'am, this lime? Flakes, flakes, flakes vigorously. Okay, ma'am. Flakes vigorously and its volume is increase about 2 to 2.5 times. 2 to 2.5 times the volume of original lime. Next point, this lime sets very slowly and possess high plasticity. Hence is generally not used in the works. Ma'am, not used in? The works where strength is required. Next point. எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க மேம், அப்ப இது வெத்தரிங் கோர்ஸ்ல யூஸ் பண்ண முடியாதா மேம்? யூஸ் பண்ண முடியாது. ஓகே. Next point, this lime possess pure white color
pure white color. Hence is generally used for finishing works like plastering and whitewashing. Next, second type note பண்ணிக்கோங்க. Hydraulic line or water line. Heading போட்டுக்கோங்க. Hydraulic line or water line. First point, it is the type of line that is being obtained from relatively impure limestone. Next point, percentage of purity is in the ratio of 70 to 90%. And clay content in the range of 10 to 30%. Next point, this lime is capable of setting underwater or in damped conditions Ma'am, damp conditioner. damped, D-A-M-P-E-D, damped conditions where there is no free circulation of air. This property of lime is referred as hydrolicity. Referred as hydrolicity. Referred as ma'am. Referred as or as hydrolicity. Next point, this lime takes comparatively lesser time for its setting and possess higher strength
Hence, generally, it's generally used for, hence it is generally used for the works where strength is required. Where strength is required. Example, masonry work. Example, masonry work. Next point, the color of this line, the color of this line is not perfectly white, not perfectly white. Hence it is generally not used for finishing works. Not used for finishing works. Next point, hydraulic lime. Hydraulic lime is further classified into three types. Based on the percentage of clay content, present in it. As follows. போட்டு இந்த மூணுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. வித் அந்த பிராக்கெட் உள்ள clay content ஓட சேர்த்து நோட் பண்ணிக்கோங்க. Present in it, ma'am. Yeah. நோட் பண்ணிட்டீங்களா? Ma'am, 1 minute, ma'am. Yes, ma'am. Okay. So next, third one, poor line or impure line or lean line. நோட் பண்ணிக்கோங்க. Done, ma'am. Okay. So next point, it is the type of lime. That is produced from the limestone having high percentage of impurity in it. Next point, it is having clay content greater than 30%, and percentage of purity less than 70%. Next point, this line does not slakes. Sets very slowly. Possess poor binding property.
Possess to a binding property, ma'am. Possess poor. Poor, okay. Poor binding property. And muddy white color. And muddy white color. Next point. Hence, it is generally used for. Hence, it is generally used for inferior quality of works. Inferior quality works like brickwork around the foundation. நோட் பண்ணிட்டீங்களா? Ma'am, around the foundation, right, ma'am? Around the foundation. Okay. Inferior quality, ma'am. Inferior quality. Okay. Inferior works. Inferior quality works. Okay. So next, இதோட classification complete ஆயிடுச்சு. So next, constituents of lime. So constituents of lime. Limeல உள்ள அந்த contents தான் பேசிக்கா உள்ள contents மட்டும். ஓகேங்களா? So first பாத்தீங்க அப்படின்னா clay. And then இதுல நமக்கு எதாவது எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுக்கல. ஜஸ்ட் என்னென்ன கண்டென்ட்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. And then soluble silicates. Third one, magnesium carbonate. And then fourth one, sulfates. ஓகே, ஸோ இப்போ கிளே நார்மலா வந்து உங்களுக்கு லைம்ல அந்த ஹைட்ராலிசிட்டி ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதே வந்து கிளே தான். அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர்ல சால்யூபிள் ஆகாம கொஞ்சம் இன்சால்யூபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு லெவல் ஆஃப் கண்டென்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நார்மலா எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அந்த கிளேக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க அரௌண்ட் 8 to 30% வரைக்கும் இருக்கலாம். இப் சப்போஸ் அதுக்கும் எக்ஸஸா போயிருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்லேக்கிங் ப்ராசஸஸ் லோவரிங் பண்ணி விட்டுரும். இதே வந்து உங்களுக்கு அதை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்லேக்கிங்க அரெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குட் லைமா இருக்கணும் அப்படின்னா அதுல கிளே கண்டென்ட் வந்து அரௌண்ட் ஒரு 8 to 30% வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சால்யூபிள் சிலிகேட்ஸ். ஸோ சால்யூபிள் சிலிகேட்ஸ் நேம்லயே இருக்கு, எல்லாமே சால்யூபிள். அதாவது என்னன்னா கரையிற அந்த ஃபார்மட்ல இருக்கணும். ஸோ அது என்ன மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம் அண்ட் அலுமினியம். ஓகேங்களா? ஸோ சிலிகேட்ஸ் என்னென்ன மாதிரி சிலிகேட்ஸ்லாம் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், அலுமினியம் அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சிலிகேட்ஸ் தான் வந்து சால்யூபிள் சிலிகேட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைம்க்கு ஹைட்ராலிசிட்டி ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், மெக்னீசியம் கார்பனேட். ஸோ மெக்னீசியம் கார்பனேட் வந்து இருக்கிறதுனால நமக்கு அந்த லைம் வந்து உங்களுக்கு ஸ்லேக் ஆகும். ஸ்லேக் மீன்ஸ் கொஞ்சம் வால்யூம் வந்து இன்னும் இன்க்ரீஸும் ஆகும் அண்ட் ஆல்சோ வந்து ஸ்லோவா வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஃபைனலி சல்ஃபேட்ஸ். ஸோ சல்ஃபேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைம்ல வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி நமக்கு சல்ஃபேட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கணும். ஸோ அப்படி இருந்தாலும் நமக்கு வந்து ஸ்லேக்கிங் ப்ராசஸை கொஞ்சம் ரிட்டார்ட் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆல்சோ வந்து லைமோட செட்டிங் ப்ராசஸையும் கொஞ்சம் ஆக்சலரேட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், ஃபாஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கான்ஸ்டியூவன்ட்ஸ் ஆஃப் லைம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூசஸ் ஆஃப் லைம் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைம்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூசஸ் ஆஃப் லைம். ஓகே, ஸோ நார்மலா இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் ஒர்க்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ லைக் பிளாஸ்டரிங் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்து ஒயிட் வாஷிங்க்கு, ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங் ஒர்க்ஸ்க்கு வந்து லைம் வந்து யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ வந்து குட் லைம் எல்லாம் வந்து மேசன்ரி ஒர்க்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் சாயில் ஸ்டெபிலைசேஷனுக்கு மெயின் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க லைம. அண்ட் தென் வந்து கிளாஸ் மேனுஃபேக்சரிங்க்கு. ஓகேங்களா? ஸோ மெயினா வந்து கிளாஸ் மேனுஃபேக்சருக்குலாம் வந்து உங்களுக்கு லைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு மெயினான யூசஸ். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு அசர்ஷன் ரீசனோ இல்லை வந்து சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கான தான் இது. ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு வந்து லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான நோட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூவன்ட்ஸ் ஆஃப் லைம் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நமக்கு மேஜரா சிமெண்ட்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும், லைம்ல இருந்தும் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா?
ஸோ எதாவது எவ்வளோ பெர்சன்டேஜ் நமக்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் வந்து சிமெண்ட்ல ரொம்ப தரவா படிச்சுக்கோங்க. அதுல தான் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரும். லைம்ல வந்து நமக்கு இந்த டைப்ஸ் நிறைய பார்த்தோம்ல, ஃபேட் லைம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் வச்சு கொஸ்டின்ஸ் வரும். கான்ஸ்டிட்யூவன்ட்ஸ் ஆஃப் லைம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கிளே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளே. கிளே. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், it imparts hydrolicity in lime, and makes it insoluble in water. Next point, if it is in excess, it retards slaking. And if it is in deficiency, it arrests slaking. Next point, for good lime, clay content should be in the range of 8 to 30%. Next, soluble silicates heading போட்டுக்கோங்க. Soluble silicates. அதுல first points, silicates in the form of calcium, magnesium, and aluminum, also imports hydrolicity to the line. Next, third one, magnesium carbonate heading போட்டுக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம், அலுமினியம் காப்பர் என்ன சொன்னீங்க? And also imports hydrolicity to the line. Yes ma'am. Okay, so next, third one, magnesium carbonate heading போட்டுக்கோங்க. First point, presence of magnesium carbonate in lime allows it to slake and set slowly. And in lime allows it to slake and set slowly. Next, fourth one, sulfates heading போட்டுக்கோங்க. First point, presence of sulfate in small quantity in lime retards slaking and accelerate the setting process of lime. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am.
Next, functions or uses of line heading போட்டுக்கோங்க. Functions or uses of line. First point, it is used for finishing works like plastering and whitewashing. Next point, it is used in masonry work. Third point, it is used for the stabilization of soil. Next point, it is used for the manufacturing of glass. மேம் இல்லடா நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ட்டர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ஒரு 5 minutes மியூட் போட்டிருக்கேன். ஓகேங்களா? 5 minutes பிரேக் எடுத்துக்கோங்க. அரௌண்ட் 11:05 கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மேம் சொல்லுங்க. லைம் சிமெண்ட்ல யூஸ் ஆகாதா மேம்? என்ன சிமெண்ட்ல மேம், சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ல மேனுஃபேக்சர் சிமெண்ட் ப்ரொடக்ஷன்ல லைம் யூஸ் பண்ணுவோம். அதுல பார்த்துட்டு போல லைம் கண்டென்ட் எவ்வளவு யூஸ் பண்ணணும்ட்டு. ஓகே. இல்ல அது கேட்டேன் மேம். அதுல யூசஸ் இருக்குமா நீ பாயிண்ட் கேட் கேக்கல. வாய்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் ஆகுது. அதுதான் மேம், அந்த யூசஸ் நீங்க இதுல இருக்குமா எழுதுமா? இல்ல. ஸோ 11:05 அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். மியூட்ல மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? எஸ் மேம். ஆடியோ கேக்குதா? ஓகே. எஸ் மேம். ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் மார்ட்டர். ஓகேங்களா? ஸோ லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆல்சோ சிமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்ட்டர் பார்க்கலாம். ஓகே. ஸோ எல்லாரும் வந்துட்டீங்களா? எஸ் மேம். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மார்ட்டர்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இப்போ ஏதோ ஒரு பில்டிங் மெட்டீரியல் கூட, ஓகேங்களா, லைக் சிமெண்ட் ஆர் லைம் எடுத்துப்போம். அண்ட் தென் அதே மாதிரி அக்ரிகேட் லைக் சாண்ட், அதை ஒரு ப்ரொபோர்ஷன் எடுத்துப்போம். ஓகே. ஸோ சிமெண்ட் ஆர் லைம் எடுத்துக்குவோம். அண்ட் தென் அக்ரிகேட்ஸ், ஸோ லைக் சாண்ட் அந்த மாதிரி எடுத்துட்டு அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ஃபார்மேட்ல நம்ம கொண்டு வர்றது தான் என்ன அப்படின்னா மார்ட்டர் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ இந்த மார்ட்டர் அப்படிங்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அண்ட் அடல்ட்ரண்ட். ஸோ இதுல மேட்ரிக்ஸ்னா என்ன அப்படின்னா பைண்டிங் மெட்டீரியல், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைண்டிங் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ அந்த அக்ரிகேட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதாவது சிமெண்ட் ஆர் லைம் வந்து மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அக்ரிகேட்ஸ் யூஸ் பண்றோம்ல, அதை வந்து அடல்ட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மிக்சரை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மார்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மார்ட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாண்டுக்கு வந்து நமக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஒரு குட் சாண்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான அந்த குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து எந்த ஒரு ஆர்கானிக் அண்ட் தென் வெஜிடேட்டிவ் மேட்டர்ஸும் ப்ரெசென்ட் ஆயிருக்க கூடாது. ஓகேங்களா? அண்ட் தென் நமக்கு எந்த ஒரு கெமிக்கல் சால்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ஆர்கானிக் ஆர் வெஜிடேட்டிவ் மேட்டர்ஸ் வந்து இருக்கக்கூடாது அந்த சாண்ட்ல. அண்ட் ஆல்சோ வந்து கெமிக்கல் சால்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்க கூடாது. அண்ட் கெமிக்கலி இனர்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து அது வந்து பைண்டிங் மெட்டீரியல் கூட நமக்கு ரியாக்ட் ஆகாத மாதிரி
கெமிக்கலி இனர்ட்டா இருக்கணும் அந்த சாண்டு. அண்ட் ஆல்சோ வெல் கிரேடட் சாண்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சாண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு சில குவாலிட்டிஸ் செக் பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ நமக்கு மார்ட்டர்ல சாண்ட் வந்து எப்படி மேஜரா ஆக்ட் பண்ணுது? நம்ம சிமெண்ட் லைம் பத்தி ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனாலதான் சாண்ட் பத்தி இதுல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்ட்டர்ல நமக்கு வந்து சாண்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் ஆஃப் சாண்ட் இன் மார்ட்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டு ப்ரொவைட் பல்க், அதாவது குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்ட்டர் யூஸ் பண்றதுனால, மார்ட்டர்ல சாண்ட் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரென்த் கொடுக்க போறது இல்ல, பட் உங்களுக்கு மார்ட்டரோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து சாண்ட் யூஸ் பண்ணாம ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் மட்டுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வால்யூம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகும். அண்ட் ஆல்சோ வந்து நிறைய சேஞ்சஸ், வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் யூஸ் பண்ண முடியாது. அதனால எக்ஸஸா கொஞ்சம் சாண்ட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு சொல்ல முடியாது, பட் குவான்டிட்டியில கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வைஸா அது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ப்ரொபோர்ஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக, ஒரு ப்ரொபோர்ஷனை வந்து கூட்டுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ நமக்கு வந்து இந்த சாண்ட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா, which மீன்ஸ் சாண்ட் வந்து இப்போ ஓவரால் பைண்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குன்னா, ஸோ அந்த பைண்டிங் மெட்டீரியலோட அந்த டேஸ்ட் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஒரு சர்ஃபேஸ் ஏரியால இருக்கும், சாண்டு ஒரு சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது என்னன்னா ஸ்பெசிபிக் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்குன்னா சிமெண்ட் ஒரு மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் தானே, இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு நமக்கு ஓவரால் ஒரு கியூபோ என்னமோ நம்ம வந்து மேக் பண்றோம். இப்போ சிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் ஒரு சிமெண்டோட ஒரு மைனூட் பார்ட்டிகல்னா இதை சுத்தி உள்ள அந்த ஏரியா இருக்குல்ல, அதுதான் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி சாண்ட் இருக்குன்னா சாண்டோட ஏரியா, அது வந்து சாண்ட் சுத்தி உள்ளது அதோட சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் நமக்கு வந்து என்னன்னா மீன்ஸ் பைண்டிங் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் சப்டிவைட் பண்ணுது. ஸோ பைண்டிங் மெட்டீரியல் எப்படி நமக்கு அது வந்து வால்யூம்ல வந்து குறைச்சு கொடுக்குதோ அதே மாதிரி சர்ஃபேஸ் ஏரியாலையும் நமக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தது என்ன அப்படின்னா ஷ்ரிங்கேஜ். ஸோ நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட் மட்டுமே யூஸ் பண்றப்போ நமக்கு வந்து வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் நிறைய நடக்கும், ஷ்ரிங்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ சாண்ட் நம்ம ஆட் பண்றதுனால ஓவரால் அந்த ஷ்ரிங்கேஜ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து மார்ட்டர்ல சாண்டோட ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் ஒரு குட் மார்ட்டரா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டிஸ் ஆஃப் குட் மார்ட்டர். ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மார்ட்டர் வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிட் இருக்குல்ல ஓவராலா, அதோட டியூரபிலிட்டியை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஓகே, அண்ட் தென் டிசைன் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இதுல பாப்பீங்க, ஆர்சிசில பாப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு வாட்டர் பெனிட்ரேட் ஆகாத மாதிரி இருக்கணும், which means பெர்மியபிளா இருக்கக்கூடாது, இம்பெர்மியபிளா இருக்கணும். ஓகேங்களா? நிறைய போர்ஸ் அந்த மாதிரி இல்லாம இருக்கணும். அண்ட் தென் நமக்கு சீப்பாவும் இருக்கணும் ஸ்ட்ரக்சர், நம்ம அந்த மார்ட்டர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து சீப்பாவும் இருக்கணும், டியூரபிளாவும் இருக்கணும், அண்ட் ஆல்சோ வந்து நல்லா ஒர்க்கபிளாகவும் இருக்கணும். ஒர்க்கபிலிட்டி, ஸோ ஒர்க்கபிள் அதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட், சாண்டு, வாட்டர் இதெல்லாம் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா அது மிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மிக்ஸ் பண்ற அந்த கன்சிஸ்டன்சி வந்து ஃப்ரீயா இருக்கணும். இதே வந்து கொஞ்சம் கம்மியான தண்ணி ஊத்துறோம், நம்ம வந்து சிமெண்ட் சாண்டு எடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி இல்லாம கம்மியா தண்ணி ஊத்துறோம்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அது வந்து என்னது ஒர்க்கபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க்கபிலிட்டிங்கிறது நமக்கு அதை வந்து கொஞ்சம் ஈஸியா ஒர்க் பண்றதுக்கு தகுந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து குவாலிட்டிஸ் ஆஃப் குட் மார்ட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் நமக்கு என்னென்ன டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்னென்ன டைப் ஆஃப் மார்ட்டர் யூஸ் பண்ணணும்ட்டு இருக்கு. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு மார்ட்டர்ல மெயினா கேட்கக்கூடியதா இதான் கேட்பாங்க, லைக் type of constructions and then type of mortar. The first one, pointing works. Pointing works na enna appadina உங்களுக்கு ஒரு ரெண்டு ஷார்ப் எட்ஜ் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், அது மீட் பண்ற அந்த இந்த எட்ஜ் இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாயிண்டிங் ஒர்க்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்னன்னா சிமெண்ட் மார்ட்டர் நம்ம வந்து சிமெண்ட் மார்ட்டரா இருந்தா இதுக்கெல்லாம் சிமெண்ட் மார்ட்டர் தான் யூஸ் பண்ண முடியும். சிமெண்ட் மார்ட்டருக்கு 1:1
ஓகே, ஸோ சிமெண்ட் 1 சாண்ட் 1 அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டேம் ப்ரூஃப் கோர்ஸ், டிபிசின்னு நான் போடுறேன், டேம் ப்ரூஃப் கோர்ஸ். அதுக்கு வந்து சிமெண்ட் மார்ட்டர் 1:2. அண்ட் தென் தேர்ட் ஒன் கான்கிரீட் பேவ்மெண்ட். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்கிரீட் பேவ்மெண்ட் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா சிமெண்ட் மார்ட்டர் வந்து 1:2. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பிளாஸ்டரிங். ஸோ பிளாஸ்டரிங் ஒர்க்குக்கு சிமெண்ட் மார்ட்டரா இருந்தா 1:3 அண்ட் தென் லைம் மார்ட்டரா இருந்தா 1:2. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் மேசன்ரி இன் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ். சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஒர்க்குக்கு சிமெண்ட் மார்ட்டரா இருந்தா 1:3 அண்ட் தென் லைம் மார்ட்டரா இருந்தா 1:2. And then at last masonry in foundation, cement mortar இருந்தா 1:6, lime mortar இருந்தா 1:3. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதோட ப்ரொபோர்ஷன்ஸ். அவ்வளோதான். ஓவரால் மார்ட்டர்ல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய வந்து இந்த டேபிள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதோட உங்களுக்கு மார்ட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சின்ன டாபிக் தான். ஸோ மார்ட்டர் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. மார்ட்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். Mortar is the term which is used to describe the paste obtained by the addition of water in the mixture of binding material like cement or lime and aggregate like sand in definite proportion. Next point, the binding material used may also be referred as matrix and the aggregate used may also be referred as adulterant. Next point, hence mortar is a mixture of matrix and adulterant. நோட் பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Okay. So next, quality of good sand to be used in the preparation of mortar. Heading போட்டுக்கோங்க.
நெக்ஸ்ட் 11:30க்கு பிரேக் ஆரம்பிச்சு 12:30 வரைக்கும் பிரேக் இருக்கும் ஓகேங்களா? ஸோ 12:30ல இருந்து 1:45 வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே மேம். 11:30க்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும் ஓகேங்களா? அதனால தான் முன்னாடியே சொல்றேன். 11:30 to 12:30 பிரேக் இருக்கும். 12:30 to 1:45 கிளாஸ் இருக்கும். ஓகே மேம். ஸோ குவாலிட்டிஸ் ஆஃப் குட் sand to be used in preparation of mortar. To be used in preparation of mortar. First point, it should be free from the Ma'am, it should be C. free F-R-E-E. Free from the presence of organic and vegetative matter. Organic and vegetative matter. Next point, it should be free from the chemical salt. It should be free from the chemical salt. It should be free from the presence of chemical salts. Presence of chemical salts that are capable of absorbing the moisture from atmosphere. Next point, it should be chemically inert. It should be chemically inert. Next point, it should be well graded. It should be well graded. Note பண்ணிட்டீங்களா? Yes, ma'am. Next, functions of sand in mortar. Heading போட்டுக்கோங்க. Functions of sand in mortar. அதுல first subheading to provide bulk. To provide bulk ன்னு first subheading போட்டுக்கோங்க. சப்போஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஏதாவது ஒரு 5 or 10 minutes டிலே ஆச்சு அப்படின்னா நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஓகேங்களா? டெலகிராம் குரூப்ல பாத்துக்கோங்க. ஓகே மேம். டு ப்ரொவைட் பல்க் ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சாண்ட் இன் மார்ட்டர் does not gives strength to it. Does not give strength to it. But adds bulk or volume in the mortar. Next point, thereby helps in
thereby helps in reducing its cost by increasing its volume. Next, second heading போட்டுக்கோங்க strength. Second strength note பண்ணிக்கோங்க. First point, sand helps in adjusting the strength of the mortar that is achieved by increasing or decreasing its proportion in it. Next points la next session la solren okayங்களா? Okay, ma'am. Okay, session end பண்ணிக்கிறேன். 12:30 க்கு resume பண்ணலாம். Okay, ma'am. Thank you. Okay, thank you.